இலங்கையில் சுமார் 60 லட்சம் குடும்பங்கள் தங்கள் மின்சார மற்றும் எரிவாயு மீட்டர்களை கணக்கிட்டு வழங்க இன்னும் சில நாட்களே அவகாசம் உள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் புதிய மின் கட்டண விகிதங்கள் அமுலுக்கு வர உள்ள நிலையில் நுகர்வோர் கூடுதல் பணம் செலுத்துவதை தவிர்க்க இந்த நடவடிக்கை அவசியமாகின்றது. ஆஃப்கேம் அமைப்பின் அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் எரிசக்தி விலை கட்டுப்பாடு ஆண்டுக்கு 1758 பவுண்டிலிருந்து 1641 பவுண்டாக குறைய உள்ளது. அரசாங்கம் சில வரிகளை நீக்கியுள்ளதால் சராசரி பயன்பாடு கொண்ட ஒரு குடும்பத்தின் ஏப்ரல் மாத மின் கட்டணம் 97 பவுண்டாக குறைய வாய்ப்புள்ளது. இது மார்ச் மாத கட்டணமான 166 பவுண்டை விடவும் குறைவாகும். ஸ்மார்ட் மீட்டர் இல்லாதவர்கள் மார்ச் மாத இறுதிக்குள் தங்களின் மீட்டர் அளவீடுகளை சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் ஏப்ரல் மாதம் பயன்படுத்திய மின்சாரத்திற்கும் பழைய விலையிலேயே கட்டணம் கணக்கிட வாய்ப்புள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் தேவையின்றி கூடுதல் பணத்தை செலுத்த வேண்டி வரும். ஒவ்வொரு எரிசக்தி நிறுவனமும் அளவீடுகளை சமர்ப்பிக்க வெவ்வேறு காலக்கெடுவை வைத்துள்ளன. சில நிறுவனங்கள் திகதியை தவறவிட்டாலும் பழைய திகதியிட்டு அளவீடுகளை பதிய அனுமதிக்கின்றன. இதுகுறித்து தெளிவான விவரங்களை பெற உங்கள் சேவை வழங்கும் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் மையத்தை தொடர்பு கொள்வது நல்லது. மின்சார செலவை குறைக்க டிரையர் பயன்படுத்துவதை தவிர்த்து துணிகளை வெளியில் உலர்த்துவது சிறந்தது என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஏப்ரல் மாத விலை கட்டுப்பாட்டின்படி வாரத்திற்கு 3 முறை டிரையர் பயன்படுத்துவது சுமார் 2.22 பவுண்ட் செலவை ஏற்படுத்தும் என கணக்கிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் விலை மீண்டும் உயரும் என்ற அச்சம் இருந்தால் பிக்ஸ்டு ரேட் ஒப்பந்தங்களை தேர்வு செய்யலாம். இருப்பினும் தற்போது சந்தையில் உள்ள பல ஒப்பந்தங்கள் புதிய விலை கட்டுப்பாட்டை விட அதிகமாக உள்ளன. எனவே விலை ஒப்பீட்டு இணையதளங்களை பயன்படுத்தி சரியான முடிவை எடுப்பது அவசியமாகும்.